ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. நம்ம வீடியோவில் வந்து சீசன் 5ஓட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில். இது எபிசோடில் வந்து நிறைய இது வந்து அந்த எமோஷன் பாண்டு தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் இழுக்கடிச்சிருப்பாங்கங்க. அதுவுமே நம்ம மேக்ஸு நம்ம ஹாலி இவங்க பேசுகிற சீன்லாம் கடைசி சீனில் வச்சு பேசிக்கிட்டு கடைசி சீனில் தான் மொத்தமாக பேசுவாங்க போல இருக்குங்க. இந்த இடத்துல வெட்டினா வந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம அதோட கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் எபிசோட அதில் வந்து நம்மளோட நான்சி வந்து சுற்றுறதோட காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வானமே ஒரு மாதிரி லைட்டாக ப்ளூ ஆகி டக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகுது. அப்படியே ரெட் கலரில் ஒரு சூறாவளி மாதிரி சுற்றுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகி தான் அது அப்படியே போக 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 அது ப்ளூ கலரில் ஆயிடுது. ஏன்னா அந்த கோல்டுனால அப்படி ஆகுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா இது இப்போ வரும்போது ரெட் ஆகுது, ஏன்னா போகும்போது ஏன் ப்ளூ ஆகுதுன்னா, நம்மளோட அப்சைட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டான பிளேஸு. அது வந்து இது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுது, அது சுற்றி போக 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 அது கோல்ட் ஆகிடுது. அதனால அந்த ப்ளூ காமிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம அப்சைட் டவுனுன்றது ஒரு ப்ளூவான ஐடியாங்க. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வாலில் அடிச்சிருது. நம்ம அந்த என்ன வால் இதுக்கு பின்னாடி தான் ஹால் இருக்கான்னு நினச்சிட்டு இருப்போம்ல, அந்த ஹாலில் போய் அடிச்சிருது. இவங்க எல்லாருமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வால் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்காங்க. நம்ம அப்சைட் டவுனுன்றது இன்னொரு வேர்ல்டு இல்லை, நம்ம இன்னொரு வேர்ல்டுக்கும் நம்ம ஏர்த்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு மாதிரி கனெக்ட் ஆகிற பிளேஸ் தான் அது. கிட்டத்தட்ட நம்ம வெக்னா கூட இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறான். இந்த ரெண்டு வேர்ல்டே கனெக்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். அதுக்கு தான் அந்த 12 குழந்தைங்களே கடத்தி ட்ரை பண்ணுறான். மேபி இது பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய கேள்வி கூட இதனால் வருது. நிறைய பேர் இதில் அந்த சந்தேகத்திலே இருந்துகிட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஓகேவாவே இதை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரிட்ஜு மாதிரி தான் கனெக்ட் ஆகுது. இந்த பேர் இந்த சாப்டர் 6ஓட பேரே கூட பிரிட்ஜு தான். அது அப்படியே நம்ம ஸ்டீவ் கூட அவனோட காரை இங்கே வச்சுருப்பான்ல, அந்த காரும் ஒரு சின்ன ஹோல் கிரியேட் ஆகும். அதுலேருந்து மொத்தமாக எக்ஸ்ப்ளோஷன் ஆகி உள்ளே போகும். அதில் வந்து நம்ம 11, நம்ம 8, நம்ம காலி, அப்புறமா அவங்களோட அப்பா ஹாப்பர், இவங்க எல்லாருமே அந்த காட்டிலேருந்து பயங்கர கஷ்டப்பட்டு தான் போவாங்க. அதெல்லாம் நல்லா தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதனால நம்ம ஹாப்பர் கூட நிறைய அடி விழுந்திருக்கும். நம்ம 11 ஒரு பவரையே யூஸ் பண்ணாலும் அது தாங்க முடியலைங்க, அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கும். அப்புறமா அவங்க வண்டியில் ஏறி அவங்க அப்படியே இந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஜானத்தன் நான்சி வந்து அது இங்கேருந்து அப்போ தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே வெல்ட் ஆகி ஊற்றிட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சைடு வந்து நம்மளோட அந்த சயின்டிஸ்ட் இருப்பார்ல, அவரையும் அப்புறமா எரிக்காவையும் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஐடியா கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இவனை காப்பாற்றுறது, நம்ம டஸ்டினை காப்பாற்றுறதுன்னு சொன்ன உடனே தான் அவர் ஓகே சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு அப்பா பையன் பாண்டிங்கில் தான் இருப்பாங்க. அப்படியே அந்த சைடு நம்ம மேக்ஸையும் நம்ம ஹாலியும் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம வில்லு அவங்களை எஸ்கேப் ஆக விட்ட உடனே அப்படியே ஓடி வந்து இந்த குகையில் தான் இருப்பாங்க. அப்புறமா இவன் கூட நம்ம வெக்னா கூட நம்ம ஹென்ரியா மாதிரி வந்து கேட்பான், அவளை நம்பாத, நீ என் கூட வா, இல்லைனா நான் மேக்ஸை கொடூரமாக கொண்டுருவேன், நீ என் கூட வந்தீங்கன்னா அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம மேக்ஸ் வந்து ஹாலியை கூட்டிகிட்டு போவான். நம்ம ஹாலிக்கு வந்து அவன் ஏன் இந்த குகைக்குள்ளே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் எழும்பும். அப்போ வந்து அவளுக்கும் ஒரு தெளிவான, நம்ம மேக்ஸுக்கும் ஒரு தெளிவான ஐடியா இருக்காது. அவள் சும்மா தான் ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமா எனக்கு இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சே ஆகணும், நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி வா நம்ம இந்த இடத்துல தேடி பார்க்கலான்னு சொன்னோடனே, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நான் இத்தனை நாளாக இருந்துட்டேன்னு சொன்னோடனே அப்போவே வெளில போய் தேடலான்னு சொல்லி தேடுவா. நீ வரியா இல்லை இந்த சின்ன பொண்ணை தனியாக ஓட்டுறியா அப்படின்னு சொன்னோடனே அவளும் எந்திரிச்சிருவா. அப்படியே அந்த சைடு நம்ம வில்ல காட்டுறாங்க. அவன் அந்த ஹைவ் மைண்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவனால் எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியும். அவன் இப்போ அந்த ஹைவ் மைண்டே இந்த உலகத்தை விட்டு இந்த டெமோகர்கனை விட்டு போகிறத நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம்ல. அதனால இவன் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக தான் இருக்கும், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு, அவனை ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா, எனக்கு இது சுத்தமாக புரியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராபின் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பா. ஏன்னா இந்த இதுதான் வில்லு, இவங்க தான் ஹாலி, அவங்களோட மைண்டெல்லாம் சேர்த்து நம்ம ஹென்ரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் அவங்களால இப்படி பண்ண முடியல. அதனால் அவங்களெல்லாம் நம்ம ஹென்ரி மைண்டுக்குள்ளே தான் அடைச்சிருக்காங்க. அவங்களோட பாடிக்குள்ளேயே திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா இது எல்லாமே நார்மலாகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அது எப்படி இவளுக்கு தெரியும்?
ஏன்னா அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். அப்படியே இதெல்லாம் காப்பாற்றுறது ஒருத்தியால் தான் முடியும்னு சொல்லும் போது அப்படியே அந்த சைடு நம்ம 11 காட்டுறாங்க. ஐ திங்க் நம்ம 11 தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் போய் அவள் மைண்டு செல்ஃப் டிப்ரெஷனுக்காக அவள் கண்ணை மூடிட்டு பண்ணி பார்ப்பா. அவளால் அது கண்டுபிடிக்க முடியலை. அதனால் அதை சொன்ன உடனே நம்ம ஹாப்பர் வந்து என்கிட்ட தான் நம்மக்கிட்ட தான் ஒரு டெப்ரிவேஷன் டேங்கே இருக்குல்ல, அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது அப்படியே அந்த சைடு நம்ம வில்ல காட்டுறாங்க. நம்ம வில்ல வந்து அவன் பயங்கரமாக நம்ம வெட்டினா மிரட்டிகிட்டு இருப்பான். நீ ஏன் மைண்டுக்குள்ளேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுறியா, ஏன்னா உன்னோட பவர் எல்லாம் என்கிட்ட தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அவன் காலும் உடஞ்சிருக்கும். ஐ திங்க் இது அந்த கிளைமேக்ஸில் பயங்கர டேமேஜாக வரணும், அவனுக்கு ஒரு பயங்கர வீக்னஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்கிட்ட தான் வந்துச்சு, நீ தான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மொத்த ஏர்த்தையுமே என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த, நான் உன்னை முழுசு கண்ட்ரோல் எடுக்கும்போது இந்த மொத்த ஏர்த்தும் என் கண்ட்ரோலில் வந்துச்சு, நீ தான் அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சுல, அதே நீ தான் உருவாக்கின, உன் ஒருத்தனை வச்சு நான் இவ்வளோ பண்ணுறேனே, அப்போ அந்த 12 குழந்தைங்கள வச்சு நான் எவ்வளோ பண்ணுவேன் நீயே நினச்சிப்பாரு. உன் ஒருத்தனை வச்சு நீ தூங்கும்போது உன் கனவு வழியாக நீ அதை இமேஜின் பண்ண, அந்த இமேஜினேஷனே என்னால் தான் வந்துச்சு, அது வழியாக தான் நான் அந்த இதை உருவாக்கவே செஞ்சேன், இந்த உலகத்துக்கும் அதுதான் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அவனும் லைட்டாக ஐயோ அப்படின்னு வருத்தப்படுற போது அப்படியே அவன் மொத்த சேடான மூமெண்ட்ஸை கொண்டு வருவான். அவனோட மொத்த சேடான மூமெண்ட்ஸை கொண்டு வர நம்ம வில்லு தாங்க முடியாமல் அவனுக்கு பயங்கரமாக வலிக்கும். நீ ஒரு வாட்டி கடைசியாக எனக்காக ஸ்பை பண்ண போகிற அப்படின்ற மாதிரி காட்டுவான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்த சுற்றி காட்டும்போது தான் ஒரு இது இருக்கும், அதுக்கு ஹார்ட் பீட்லாம் இருக்குங்க. ஐ திங்க் இது ஒரு மான்ஸ்டர் தான் நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டருக்குள்ளே தான் நம்ம வெக்னா எல்லாருமே இருக்காங்க. இந்த சின்ன பசங்களோட ஹார்ட் பீட்டெல்லாம் அது இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீ கடைசி முறையாக எனக்காக இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைடு காட்டுவாங்க. நம்மளோட ஸ்டீவ் வந்து நான் நான்சி இவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடர் வைப்பான். எல்லாமே மெல்ட்டாகி ஊற்றிட்டுருக்கும். அப்போ நம்ம டஸ்டன் தான் நீ எதுக்கு போகிற, நீ ஏன் செல்ஃபிஷாக இருக்க, நம்மளோட இவன் கூட அப்படி தான் செல்ஃபிஷாக இருந்தால் நம்ம எடி கூட செத்தான், அவன் செத்ததை கூட நான் கொஞ்சம் பார்த்து தாங்கிட்டு இருக்கேன், நீயும் செத்துட்டேன்னா என்னால் சுத்தமாக தாங்க முடியாது. இதை வந்து நம்ம ஸ்டீவ் மேலே அவனுக்கு இருக்கிற மொத்த பாசத்தையும் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. என்ன தான் சண்டை போட்டாலும் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம டஸ்டன் தாங்க நம்ம ஸ்டீவோட உயிரை காப்பாற்றிருப்பான். அது அப்படியே மெல்ட் ஆகி கீழே ஊற்றும். அப்போ தான் நம்ம ஸ்டீவும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டஸ்டனும் ஸ்டீவோட பாண்டிங்கே இல்லை நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த இது மெல்ட் ஆகி ஊற்ற அந்த சைடு இவங்களோட பாண்டிங்கே நல்லா காமிச்சிட்ருப்பாங்க. நீ ஏன் அப்படி செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுற, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அந்த சைடு நம்ம நான்சி அப்புறம் ஜானத்தன் அவங்க எந்திரிச்சிருப்பாங்களே, எந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கரமாக ஊற்றிட்டுருக்கோம். அவங்கள இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த டோரை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால சுத்தமாக உடைக்க முடியாது. என்ன தான் உடைக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால சுத்தமாக முடியாது, அது எப்படிங்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இதை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம ஓட்டை போட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஓட்டை மாதிரி போடுவோம். அதுலேருந்து நம்மளுக்கு இன்னும் மெல்ட் ஆகி ஊற்றுறது இன்னுமே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம்லாம் பண்ணிகிட்ருக்க அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து அந்த இவங்க மாதிரி சாக போகிறோம், அவங்களாம் மெல்ட் ஆகி செத்தாங்கல்லங்க. போன வீடியோவில் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் மெல்ட் ஆகி தான் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஆகிற போகிறோமேன்னு சொல்லி அவங்களோட சீக்கிரத்தெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்ருப்பாங்க. 2 பேருமே சகிச்சுக்கிட்டு இருந்தது, இவனுக்கு பிடிக்காதது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட எனக்கு இந்த மாதிரி இருந்தது பிடிக்கல, நீ இப்படி இருந்தது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இவங்க எந்த மாதிரி இருக்க பார்த்தாங்கன்னா அவங்களோட பழசு எல்லாமே மறந்துட்டு ஒரு புதுசாக அவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைனால தானே வந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் முடிஞ்சிருக்காது. அதனால் இவங்க 2 பேரும் அந்தளவுக்கு தனியாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாங்க. அவள் தான் நம்ம சாக போகிறோம்னு சொல்லி முழுசாக முடிவெடுத்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா சப்போஸ் நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சேன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி அந்த ஜானத்தன் இந்த ரிங்கே ஃபைனலி கொடுத்துருவாங்க. 2 நாளாக பாக்கெட்லேயே தூங்க வச்சுட்டு இப்போ தான் கொடுப்பான். அது கொடுத்தோடனே இந்த ரிங்கு போயிட்டு போகுதுன்னு சொல்லி இப்படி வீசுவான். அவளும் ஓகே சொல்லிடுவா. வீசின உடனே பார்த்தா அது டக்குன்னு கல்லாயிரும். கிட்டத்தட்ட இவங்க பாண்டிங்கை சேர்த்து வச்ச மாதிரி தாங்க இதுவும் ஃபீல் ஆகும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம அப்சைட் டவுனே ஒரு கோல்டான பிளேஸில் அந்த ஹீட்டு கொஞ்ச நேரம் தான் வச்சு மெல்ட் ஆகி ஊற்றினோடனே நம்ம அப்சைட் டவுனோட கோல்டோடு சேர்த்து அது கட்டி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்சைட் டவுனோட கோல்டுனால இது சுத்தமாக கட்டி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட பாண்டையும் நல்லா காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது
அந்த சைடு நம்ம வந்து நம்மளோட ஹாப்பரை காட்டுவாங்க. அவன் வந்து பயங்கர அடி வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து எனக்கு இந்த காளி இருக்கிறது பிடிக்கல, அவன் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, அவனை தான் நம்ம 2 பேரே ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம 2 பேர் மாதிரி நிறைய பேர் உருவாக்குவாங்க, அதனால் நம்ம செத்தாக தான் உருவாகும்னு சொல்லி அப்சைடவுன்லேயே சாகலாம், அவங்க 2 பேர் சாகடிக்கலாம் மாதிரி இருப்பாள். அந்த விஷயம் நம்ம ஹாப்பருக்கு புரிய வந்திருக்கும். அதனால் எனக்கு நம்ம ஏதாச்சும் இவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவாள். ஏன்னா ஹாப்பர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரில. நம்ம லெவலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவனுக்கு கொள்கிற நிலைமை கூட போவேன் அப்படின்ற மாதிரி முடிவோடு தான் இருப்பான். அப்போ நம்ம லெவல் மைக் வந்து இதெல்லாம் சரியாயிடும், நம்ம எல்லாம் தனியாக போய் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது உன்னோட விளையாட்டு பொம்மை மாதிரி கிடையாது மைக், இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். நம்ம வெக்கலாம் வந்து என்ன மாதிரி நிறையா பேர் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு என்ன ஆகும்னு தெரில அப்படின்ற மாதிரி இவங்க சோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சைடு இவங்க பேச, அப்படியே அந்த சைடு நம்ம வில்லோட அம்மா ஜாய்ஸுக்கும் நம்ம ஹாப்பரை சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வில்லை இத்தனை நாளாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கேன், அவன் வளர்ந்துட்டான்றது எனக்கு புரியல, அதான் இப்போ விட்டுடலை, இனிமேல் வில்லோட ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இவங்களும் வில்லு மேலே ஒரு நம்பிக்கை வைக்க, இந்த சீன் ஃபுல்லாகவே இந்த மொத்த எபிசோட் ஃபுல்லாகவே அந்த பாண்டிங்கை தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த சைடு அவளும் அந்த டெப்ரிவேஷன் டேங்கை போய் நம்மளோட வில்லை பார்த்து அவனை எப்படியோ எழுப்பிட்டு, இந்த சைடு வந்து என்னை ஸ்பை பண்ணுறாங்க, மேக்ஸி என்னையை வச்சு ஸ்பை பண்ணுறாங்க நம்ம வில் சொல்ல, அப்படியே எந்திரிச்சு வந்து வில் நார்மல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவா. பார்த்தோன்னே அவன் நார்மல் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் டக்குன்னு மேக்ஸுக்கும் இவனுக்கும் பிரச்சனை, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த இடத்துல நம்ம லூக்காஸ் மட்டும் தான் இருப்பான், அதுவும் நம்ம மேக்ஸ் கூட இன்னும் முழுசாக முழிச்சிருக்க மாட்டா. அப்படியே அவன் அந்த மியூசிக்கையும் ப்ளே பண்ணிட்டு எப்படியாச்சும் முழிச்சிரு மேக்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்படியே அந்த சைடு நம்மளோட விக்கிக்கும் நம்ம ராபினுக்கும் சண்டை வரதையும் காமிச்சிருப்பாங்க. நீ என்ன இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போகும்போது அவள் ஃபஸ்ட் நம்பியிருக்க மாட்டா, இந்த டெமோ டாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தான் நம்புவா. அதுங்க வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தாங்க கிடைக்கும். ஏன் நம்ம ராபினையும் இவளையும் கிடைக்கல, விக்கியும் கிடைக்கல, அந்த 2 மிலிட்ரி ஆஃபீஸரையும் கிடைக்கும். ஏன்னா அந்த டெமோ டாக்ஸோட ஏம் வந்து மேக்ஸும் நம்ம லூக்காஸும் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம மேக்ஸி லூக்காஸையும் அட்டாக் பண்ண வரும்போது அந்த சைட்லேருந்து நம்ம இவன் மைக்கோட அம்மா எழுந்திரிப்பாங்க. எந்திரிச்சு இந்த லைட்ஸ் எல்லாம் எதுக்கு ஃப்ளிக்கர் ஆகுது, இந்த லைட்ஸ் வந்து கடைசி ஹாலியை கடத்திட்டு போகும்போது தான் ஃப்ளிக்கர் ஆச்சு, அப்போனா இங்கேயும் அந்த யாரும் வர போகிறாங்க, அந்த டெமோ டாக்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாள். இவ்வளோ அடி வாங்கின இவ்வளோ எஸ்கேப் ஆகும்போது சின்ன அடி வாங்கின அவங்க அப்பா எஸ்கேப் ஆகலைங்க, அவனை முதல்ல சாவடிங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, இவ தான் அந்த மொத்த ஏரியாவையுமே காப்பாற்றுவா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு சைடு ஒளிஞ்சிட்டு இருக்க சவுண்டு போடாமல் அந்த பாட்டை மட்டும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்படியே அந்த சைடு காட்டு நம்ம மேக்ஸும் நம்ம இவ்வளோ அந்த ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதுன்னு தேடிட்டு இருக்கும்போது, நான் 2 வருஷமாக இங்கே இருந்தேன், எனக்கு கிடைக்காத க்ளூவாக அவனுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, கிடைச்சாலும் கிடைக்கலாம் வா நம்ம தேடுவோம்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு இதுக்குள்ளே விழுந்துருவாங்க. பார்த்தா நம்ம இத்தனை நாள் நம்ம மேக்ஸ் கண்டுபிடிக்காது தான் நம்மளோட சின்ன பொண்ணு ஹாலி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ஒருத்தன் கையில் ஏதோ பெட்டியோட கன்னையும் வச்சுட்டு ரத்த கரையோடு இருக்கான். பார்க்கும்போது ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி தான் தெரியுறான். அப்படியே அவங்க வந்து நகராதிங்க அவங்கள சுட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தள்ளி வந்து பார்த்தா தான் நம்ம சின்ன ஹென்ரியை தான் பிடிச்சி வச்சுட்ருப்பான். அது டக்குன்னு அவன் கையில் சுட்டுருவாங்க. இது நீங்கள் நோட் பண்ணிங்களா, நம்ம ஹென்ரியோட அந்த கையில் சுட்டால லெஃப்ட் ஹேண்டில், அதே லெஃப்ட் ஹேண்ட் தான் அங்கேயுமே அந்த மான்ஸ்டர் கையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவன் எந்த இடத்துலலாம் அடி வாங்குறோன்னு அந்த கால் அடி வாங்கல அதுதான் உடஞ்சி போய் அந்த மான்ஸ்டர் கால் மாதிரியாக இருக்கும். இது என்ன தெரியுதுன்னா எங்கெங்கே அடி வாங்கினாலும் அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான். அது இவன் காப்பாற்ற தான் வந்திருப்பான், அவன் இப்படி கன்னை வச்சு சுட்டதுனால தான் அவன் வெறியாகி கல்லை வச்சு அடித்து கொண்டு வருவான். இவன் ஆக்சுவலாக ஒரு ஸ்கவுட்டாக தான் இருந்திருப்பான். அவன் அப்படி அடித்து கொண்டதுக்கப்புறம் அவன் பயங்கரமாக அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சயின்டிஸ்ட்டை பார்க்கும்போது அவன் கையில் இருந்த பெட்டியில் வந்து அந்த வின்ஃப்ளையரோட ஒரு பார்ட் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம பென்னரோட அந்த சயின்டிஸ்ட் லேப்லேருந்து ஒருத்தர் திருடிட்டு போன மாதிரி அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. அதை அவனை காப்பாற்ற வந்தபோது நம்ம ஹென்ரியை சுட்டதுனால அவன் அந்த பெட்டி திறக்கிற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹென்ரி அவன் மண்டையில் ஒரு பானங்களை அடிச்சுட்டு அந்த பெட்டியை திறக்கிற மாதிரி காமிக்கும்போது தான் இதை என்ன பார்த்துட்ருக்கவா நீ அந்த சைடு வா நம்ம தப்பிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே தான் அந்த வில்லோட அந்த பாட்டு இருந்துச்சு. அவன் ஆக்சுவலாக நல்ல பையன் தாங்க, அவனை தான் அப்படி ஆக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளோட ஹென்ரியோட ஒரு ஒரிஜின் மாதிரி தான். அவன் எப்படி இந்த இடத்துல வந்தான் எல்லா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியும் காமிச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த இடத்துல என்ன பண்ணுறவா நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கும். அந்த வழியை திறந்துட்டு வந்தோடனே மேக்ஸுக்கு மட்டும்தாங்க வழி வந்திருக்கும்.
எனக்கு வழி வந்துருச்சு, உனக்கு வந்து இன்னும் ஒரு போர்ட்டல் உருவாக்குறதுக்கு நீ தான் போய் உருவாக்கணும். என்ன சொல்கிற, நான் சின்ன பொண்ணு, என்னால் அதை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வெக்னா வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், எல்லாம் மண்டையாக போட வேண்டியதுதான், டோட்டல் காலி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவளுக்கும் ஒரு போர்ட்டல் மாதிரி அந்த சைடு உருவாகும். அந்த சைடு அவள் போகும்போது இந்த சைடு நம்ம மேக்ஸும் போவா. எனக்காக ஒரு போர்ட்டல் வந்துருச்சு, உனக்கும் ஒரு போர்ட்டல் வந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த சைடில் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டெமோ டாக்ஸ் எல்லாமே அடித்து போடுறதுக்கு அவங்க நம்ம மைக்கோட அம்மா வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் இதை தூக்கி வீசிடுவாங்க. எப்படி கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு வந்து இவங்க எல்லாருமே இவங்க 2 பேர், அதாவது வந்து நம்ம மேக்ஸ், ஹாலி, இவங்க 2 பேரும் அவங்க போர்ட்டலில் தேடி ஓடுற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இது ஒரு நல்ல எபிசோட் தாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாபாய், see you. அடுத்த எபிசோடில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. ஓகே டாடா பாபாய், see you.